ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம டே 20க்கான தமிழ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம 400 கொஷின்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். இன்றைக்கி டே 20க்கான 15 கொஷின்ஸ், ஒரு நியூ கொஷின் பேப்பர் எடுத்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இன்னும் நமக்கு குரூப் 4 எக்ஸாமுக்கு வெறும் 40 டேஸ் தான் இருக்குது. இந்த கடைசி 40 டேஸில் 30 நாள், இந்த ஜூன் மந்த்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 30 நாள், இந்த 30 நாள் மட்டும்தான் நமக்கு டைம். இதை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் போஸ்டிங் ஈஸியாக வாங்க முடியும். சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின், இன்றைக்கான ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பரி பரி, அதாவது சின்ன ரீ கொடுத்துருக்காங்க, இன்னொன்று பெரிய ரீ கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்துக்குமான பொருள் வேறுபாடு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பரி சின்ன ரீ அப்படின்னா இறங்கு அப்படின்னு அர்த்தம். பெரிய ரீ போட்டோம் அப்படின்னா அபகரி. அபகரி அப்படிங்கிறது ஆன்சர். அபகரி அப்படின்னா என்னென்னா, நிலத்தை அபகரிக்க முயன்றவர் கைது அப்படின்னு நம்ம நியூஸ்லலாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? ஸோ அதுதான் அதுக்கான மீனிங். அபகரித்தல் அப்படின்னா கவர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பறித்தல் அப்படின்னும் மீனிங் வரும். ஓகேங்களா? இதுதான் இதுக்கான அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு ஒனுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, இறங்கு அல்லது அபகரி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், பொருள் வேறுபாடு அறிக. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெரு இந்த ரூ கொடுத்துருக்காங்க, அடுத்தது இன்னொரு ரூ. இந்த ரெண்டுத்துக்குமான வேறுபாடு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதை பார்த்துடலாம். பெரு அப்படின்னா என்னென்னா பெரிய செயல் அப்படின்னு அர்த்தம். எங்கெங்கெல்லாம் பெரிய செயல் இருக்குது பாருங்கள், இங்கே மூணுத்துலேயுமே இருக்குது. இங்கே சிறிய செயல்னு கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் பி. இது தப்பு. அடுத்தது பாருங்கள், பெரு. இந்த ரூக்கு என்ன வரும் அப்படின்னா மதிப்பு பெறுதல் அப்படின்னு அர்த்தம். நல்ல பேர் வாங்குன்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ இதுதான் மதிப்பு பெறு. ஆப்ஷன் ஏ தான் அப்போ கரெக்டு. இதெல்லாம் ஆப்ஷன் சி, டிலாம் தப்பு. நெக்ஸ்ட்டு சொற்களை ஒழுங்குபடுத்துதல். சொற்களை ஒழுங்குபடுத்துதல் கீழே கொடுத்துருக்குற அந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டாக ஆர்டராக இருக்குது, கரெக்டான சென்டென்ஸாக இருக்குது அப்படின்றத பார்க்க சொல்கிறாங்க. வாங்க எது கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிடலாம். எல்லோரும் வேண்டும் வாழ இன்பமாக. இது தப்பு. இது ஒரு கரெக்டான சென்டென்ஸ் கிடையாது. எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும், இதுதான் கரெக்டு. எல்லோரும் மகிழ்ச்சியாக இன்பமாக வாழ வேண்டும், இதுதான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். இது ரெண்டும் நீங்கள் பார்க்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவும் அதே தான். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். சரியான தொடரை தெரிவு செய்க. வருவாய் என்பது அன்று கல்வி தேடும். இது ஒரு முறையான சொற்றொடராக இருக்கா? இல்லை. அப்போ இது தப்பு. கல்வி தேடும் வருவாய் வழிமுறை அன்று. இதுவும் ஒரு முறையான சொற்றொடர் கிடையாது. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. இதுதான் சரியான தொடர். அப்போ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலன்னா கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 6th ஒன் போயிடலாம். அகரவரிசை. அகரவரிசையில் நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். உயிர் எழுத்துக்கள் இருந்தது அப்படின்னா அதுக்கு தான் நம்ம முதல்ல முக்கியத்துவம் தரணும். இங்கே பாருங்கள், எங்கே உயிர் எழுத்து இருக்குது? இன்பம் இங்கே தான் இருக்குது. அப்போது மீதி எல்லாத்துலேயும் பாருங்கள், உயிர் எழுத்து அப்படிங்கிறது இங்கே கடைசியில் வந்திருக்கு, இங்கே 2வது இடத்துல வந்திருக்கு, இந்த இடத்துல கடைசியில் வந்திருக்கு. அப்போது உயிர் எழுத்து தான் நமக்கு எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், முதல்ல முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கணும். ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஏன்னா வேறு எங்கேயுமே அது இல்லை பாருங்கள். இங்கே லாஸ்ட்டில் இருக்குது, இங்கே செகண்டாக இருக்குது, இந்த இடத்துலையும் லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. இதுக்கு அடுத்து வர்றதெல்லாம் நீங்கள் அவ்வளோவா பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. இன்னொரு உயிரெழுத்து இதுக்கப்புறம் இன்பம், அதுக்கு அடுத்தது வேறு ஏதாவது உயிரெழுத்து கொடுத்துருந்தா தான் அது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி எது ஃபஸ்ட்டில் வரும் அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஒரே ஒரு உயிரெழுத்து தான் இருக்குது. அப்போ இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள், வேறு இதில் வர்றது. தி, பே, ம இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் உயிரெழுத்துக்களில் வராது. அதனால் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு 7th ஒன் பாருங்கள். இதுவும் அகரவரிசைப்படி சீர் செய்ய சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், எழுத்து, ஓலைச்சுவடிகள், ஒலி வடிவம், அவுகாரம். ஓ ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்கள், எழுத்து ஏ வரணும், அடுத்தது என்ன வரணும்? ஓ வரும், அடுத்தது அவு வராது, ஓ வரும், அதுக்கு அடுத்தது தான் அவு. இந்த ஆர்டரில் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஆப்ஷனில். நெக்ஸ்ட்டு ஓலைச்சுவடிகள். இங்கே பாருங்கள், இதை 3rd வர்றதை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. இங்கே பாருங்கள், எழுத்து வருதுங்களா, ஃபஸ்ட்டு ஏ வருது, அடுத்தது ஒலி வடிவம் ஓ, அடுத்தது ஓலைச்சுவடிகள். நெக்ஸ்ட் 3rd ஓலைச்சுவடிகள் ஓ கொடுத்துருக்காங்க. அடுத்தது லாஸ்ட்டாக தான் அவுகாரம் அவு வரணும். அப்போ இதுதான் முறையான அகரவரிசை. 8th ஒன் பாருங்கள். தா என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயர் தருக. தொழிற்பெயர் கேட்குறாங்க. தா அப்படிங்கிற சொல்லுடைய தொழிற்பெயர். அப்போது இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? தருதல். தல், அல், மை,
கை இதெல்லாம் முடிஞ்சதுன்னா என்னது தொழிற்பெயர் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அப்போ இதுதான் இதுக்கான ஆன்சர். தா என்ற வேர் சொல்லினுடைய தொழிற்பெயர் என்ன அப்படின்னா தருதல். அடுத்தது போயிடலாம். கொடி என்ற வேர் சொல்லினுடைய வினையால் அணையும் பெயர் கேட்குறாங்க. இதுக்கான வினையால் அணையும் பெயர் என்னவாக இருக்கும்? கொடுத்தோர், ஓர், இதில் முடிஞ்சது அப்படின்னாலே வினையால் அணையும் பெயர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நடை என்ற வேர் சொல்லின் தொழிற்பெயரை தேர்வு செய்க. இங்கேயும் தொழிற்பெயர் கேட்குறாங்க. நான் முன்னாடி தான் சொன்னேன் தொழிற்பெயர் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. இதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு 11th ஒன் பாருங்கள். வருக வேர் சொல்லை அறிக. வேர் சொல் அப்படின்னா நம்ம என்ன பார்த்துருக்கோம்? முன்னாடி வீடியோஸ்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் வேர் சொல் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. 2 பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் போதும், எக்ஸாமில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வேர் சொல்லை. அதாவது வேர் சொல் அப்படிங்கிறது எப்பயுமே கட்டளை சொல்லாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். ரெண்டாவது என்ன அப்படின்னா பொருள் தரக்கூடியதாக இருக்கணும். இங்கே கொடுத்துருக்குற 4 ஆப்ஷனில் இது ரெண்டும் மேட்ச் ஆகிற மாதிரி எது இருக்குன்னு பாருங்கள். வருவிக்கப்பட்ட, இது பொருள் தருதா? கட்டளை சொல் மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லை, இது கிடையாது. அடுத்தது வருவித்த, இதுவுமே வந்து அந்த 2 கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அடுத்தது பாருங்கள் வருகின்ற, இதுவும் பொருள் தர்ற மாதிரியும் இல்லை, கட்டளை சொல்லாகவும் இல்லை. வா, இதுதான் வந்து கட்டளை சொல்லாகவும் இருக்குது, அதே மாதிரி பொருள் தரக்கூடியதாகவும் இருக்குது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு இதை நல்லா கவனிங்க. பின்வரும் தொடரில் உள்ள வினை சொல்லை தேர்வு செய்து அதன் வேர் சொல்லை எழுதுக. வினை சொல்லை தேர்வு செய்ய சொல்கிறாங்க. அடுத்தது அதனுடைய வேர் சொல் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இட்டதோர் தாமரை பூ. இதில் வந்து வேர் சொல் ப்ளஸ் வினை சொல் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வினை சொல்லை கண்டுபிடிச்சி அதனுடைய வேர் சொல்லை நம்ம கண்டுபிடிக்கணும். இட்டதோர் தாமரை பூ, அப்போது ஓர் தாமரை பூ அப்படிங்கிறது பெயர் சொல்லில் வந்துடும். அப்போது இதுதான் இட்ட அப்படிங்கிறது தான் இங்கே வினை சொல். அதே மாதிரி இட்ட இது வந்து வினை சொல். அப்போ இதனுடைய வேர் சொல் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம்? 2 கண்டிஷன் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஞாபகம் வருதா பாருங்கள். ஒன்று பொருள் தரணும், இன்னொன்று கட்டளை இடுற மாதிரி இருக்கணும். இங்கே எது அந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள், இடு. இதுதான் வந்து இதுக்கான வேர் சொல். கட்டளை சொல்லாகவும் வருது, பொருளும் தருது. நெக்ஸ்ட் 13 போயிடலாம். வாருங்கள் வேர் சொல்லை தருக. இதுக்கான வேர் சொல் என்னவாக இருக்கும் பாருங்கள், நீங்களே கண்டுபிடிக்கலாம். வாரும் அப்படிங்கிறது வேர் சொல்லாக வருமா? கிடையாது. அடுத்தது வரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. வந்து அப்படிங்கிறது வேர் சொல் கிடையாது, இது வந்து வேர் சொல்லின் வினையச்சத்தில் வரும். நெக்ஸ்ட்டு வா அப்படிங்கிறது தான் இதனுடைய சரியான வேர் சொல். இதுதான் வந்து இங்கே எப்படி இருக்குது? கட்டளை சொல்லாகவும் இருக்குது, அதே மாதிரி பொருள் தரக்கூடியதாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு 14th பாருங்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அதாவது இந்த கொழுந்து வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த சொல்லுக்கு பல பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த 4 ஆப்ஷனில். அது எது அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு கொழுந்து வகை அப்படின்னா என்னன்னு தெரியணும் நமக்கு. தாவரத்தினுடைய நுனிப்பகுதி, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கொழுந்து வகை. தாவரத்தினுடைய நுனிப்பகுதி. இங்கே பாருங்கள், தாள், தளிர், குருத்து, இதுதான் இதுக்கான ஆன்சர். சரிங்களா? துளிர் அல்லது தளிர் இது ரெண்டுமே வந்து சேம் மீனிங்கில் தான் வரும். இதுதான் வந்து ஆன்சர். துளிர், தளிர், குருத்து இது எல்லாமே கொழுந்து வகையை சேர்ந்தது. இதை வந்து நீங்கள் 10th புக்கில் ஃபஸ்ட்டு உரைநடையாகவே இருக்கும். தமிழ் சொல் வளம் அப்படின்ற ஒரு உரைநடை பகுதி தேவநேய பாவனர் வந்து எழுதியிருப்பார். ஸோ அதை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா இது எல்லாமே வந்து அதில் தான் கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுவும் அதே தான். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். கொத்து, குலை, தாறு, கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும்? இது எதை குறிக்குது அப்படின்னா தாவரத்தின் குலை வகைகள், தாவரத்தில் இருக்கக்கூடிய குலை வகைகளை குறிக்குது. கொத்து, குலை, தாறு, கதிர் இதெல்லாம் தாவரத்தில் இருக்கக்கூடிய குலை வகைகள். அப்போது ஆப்ஷன் டி இது இருக்கு பாருங்கள், இதுதான் இதுக்கான ஆன்சர். கொத்து அப்படின்னா கொத்து கொத்தா அங்கே காய் வந்து அந்த மரத்தில் இருக்குது, கனி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். காய்கள் அல்லது கனிகளை குறிக்கும். தாவரத்தில் உள்ள காய்கள் அல்லது கனிகளை குறிக்கும். இதுதான் என்ன அப்படின்னா தாவரத்தினுடைய குலை வகைகள். ஸோ இதோட நம்ம இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நாளைக்கு வீடியோவில் நம்ம 16லேருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய ரிமைனிங் 15 கொஷின்ஸை பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா டிஎன்பிசிக்கு படிக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். நாளைக்கு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு 15 கொஷினோட சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.